अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन बारिक वसल्लिम अलैहि। அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலமாக்களே, ஆலிம் பெருங்குடி மக்களே, உரஃபாக்களே, துறவாக்களே, மாற்றுமத சகோதர சகோதரிகளே, சில பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் ஆசைப்பட்டாலும் கூட சொல்லித் தருவதற்கு உண்டான ஆட்கள் குறைவாகிவிட்டார்கள். அதில் வீட்டில் இருந்தபடியே நமக்கு அந்த விஷயங்கள் தெரியணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய கிஃப்ட். அது ஆண்கள் ஜும்மா மஸ்ஜிதில் போய் கேட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமை திரளாக வர்றாங்க. அதில் கூட அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆண்களை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ரக்காத்து கடைசி வக்தில் வந்து சேர்த்துக்கிறார். அந்த குத்துபா பயானையும் விட்டுறார். அவர் யோசிக்கிறது இல்லை. அவர் முஸ்லீமாக பிறந்துட்டார். ஏதோ ஒரு குட் லக்கில், ஏதோ ஒரு சான்ஸில் பிறந்துட்டார். அவர் முஸ்லீம் உடைய பெற்றோருக்கு பிறந்தார். அவ்வளோதான், அது தோஷம் அது. ஆனால் வெள்ளிக்கிழமை சையதுல் ஐயாம், நாட்கள் நாயகம், அந்த நாளில் நம்ம ஜும்மா தொழுவு போகணுமே, 2 ரக்காத்து குறைச்சிக்கிட்டாங்களே, வழக்கமாக 4 ரக்காத்து ரோக தொழுகிறாங்களே, ஏன் 2 ரக்காத்து குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம் யோசிச்சாரா? இப்போ நான் அவஸ்தப்படுற, நீ கடன் தொல்லைங்கிற, தரித்திரங்கிற, மிடுமைங்கிற, புள்ள பேச்சு கேட்கறது இல்லைங்கிற, பொம்பளை புள்ள அது இஷ்டத்துக்கு நடக்குதுங்கிற, ஆம்பளை போய் அவன் பாட்டு கல்யாணம் கொண்டாடிட்டு போயிட்டான், எல்லாம் நடக்கும். உன்னை உலுக்கி எடுத்துருவான்ல. என்ன நெஞ்சு தைரியம் உனக்கு? அந்த தெருவில் இருக்கிற பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, நீ வீட்டில் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற. ஹையால சலா தொழுகை அந்த சத்தம் கேட்ட உடனே, தொழுகைக்கு வாருங்கள் கேட்ட உடனே அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இந்த சண்டை போட்டு போன மாதிரி போவாங்க. அண்ணன் ஆயிஷா கிட்ட பேச மாட்டாங்க, அண்ணன் ஃபாத்திமாட்ட பேச மாட்டாங்க, பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ஹுசன்கிட்ட பேச மாட்டாங்க. என் ரப்பு கூப்பிட்டுட்டா நான் போறேன்னு போவாங்க. நீ வீட்டில் பேசிக்கிட்டு பாங்கு சொல்லும் போது பேசுனா கெடுதி என்ன? சக்கராத்தில் ஈமான் போகும். ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்க. ஹதீஸ் சொன்னால் கூட ஒன்று வழங்காது. பாங்கு சொல்லும் போது பேசினால் குழப்பங்கள் குடும்பத்தில் உண்டாகும். என்ன மாதிரி குழப்பங்கிறது உங்க வீட்டுக்கு உங்களுக்கு தெரியாது. நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எதனால் வருது? பொய் சொன்னதுனால இல்லை, கோல் சொன்னதுனால இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கு இல்லை, நீ சினிமா பார்த்ததுனால இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், பாங்கு சொல்லும் போது நீ பேசியதால் உன் குடும்பத்தில் தாங்க முடியாத குழப்பங்கள், நிம்மதி இல்லாத குழப்பங்கள், ஏண்டா அந்த வாழ்க்கை என்று வெறுக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள். சொன்னல, உம்மத்தில் ஒரு காலம் வரும், மரணத்தை விரும்புவார்கள். யாருங்க விரும்புவான்? என்ன நபி சொன்னது பொய்யாயிடுமா? எத்தனை பேர் விரும்புகிறாங்க? வியாதியில் அவஸ்தப்பட்டு போயிட்டா நல்லதுன்னு ஒரு குரூப்பு, வாழில கஷ்டத்தில் உச்சக்கட்டத்தில் போய் தற்கொலை பண்ணி சாவாம மௌத்து வந்தா போயினான்னு ஒரு குரூப்பு, பிள்ளைங்கள் கொடுக்குற தொல்லையில, இம்சையில, சித்திரவதையில பெத்த பிள்ளைகள் இப்படி ஆயிட்டானுங்களே என்று அதில் மௌத்து வராதான்னு நினைக்கிற ஒரு குரூப்பு. எத்தனை இருக்கு குரூப் மொத்த நாட்டில்? எவ்வளவோ இருக்கு. அதில் ஒன்று கூட ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஊரில் குழப்பங்கள் வர்றதுக்கு மூல காரணம் பாங்கு சொல்லும் போது பேசாதே. இப்போ இந்த ஆளுங்களும் தப்பு செய்கிறாங்க. பள்ளிவாசல மைக்கில் பாங்கு சொல்றாரு, எவ்வளோ பேர் தப்பு? மைக்கில் பாங்கு சொன்னாக்கா தெருவில் போகிறவன் என்ன செய்வான்? பதில் சொல்லி தான் ஆகணும். பேசிக்கிட்டே போகிறான். கடையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. பாங்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட கேர் பண்ணுறல. அவர் பாட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கடை இருக்குமா? அந்த வியாபாரத்தை பறக்கத்து இருக்குமா? பாங்க சொன்னால் பேசாதீங்க, கப்சிப்னு ஆயிடுங்கன்னு சொல்லுங்க மார்க்கம். சக்கராத்தில் மௌத்தை பிடிக்கணும் வாங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? மௌத்து சக்கராத்துங்கிறது மரண தருவாயிலே, மௌத்து வரக்கூடிய சேந்தரத்தில், மூச்சு அடங்கக்கூடிய தருணத்தில், உதடு நாவெல்லாம் காஞ்சி போயிடும். கடல் தண்ணியை கொடுத்தாங்க தாக அடங்காது. அப்படி வறட்சியான நேரத்தில் ஈமான் கொடுங்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னான். எதுக்குங்க அது? எதுக்கு? எந்த பாவத்துக்கு? இது பெரும்பாவத்துக்கு இல்லை, பாங்கு சொல்லும் போது பேசுறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் கூப்பிடுறான், அவன் சொல்ல மதிக்காம நீ பேசி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா கூப்பிடுறவன் யாரு?
இவர் சரியாம பேசுறாரு. மோதியார் கூப்பிட்டாருங்க, பாவம் மனுஷன். மோதியாருக்கு என்ன ரைட் இருக்குது? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ தான் கூப்பிடணும், என் வீட்டுக்கு நான் தான் கூப்பிடணும். அல்லாவுடைய வீட்டுக்கு மோதியாருக்கு என்ன சம்பளம்? பாவம் அப்பாவே அவர் ஒண்ணும் இல்லாம வசதி இல்லாம ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவரை இங்கிட்ட அங்கிட்ட போற அழகழிக்கிறானுங்க. நாட்டாம பஞ்சாயத்து என்ற பேர்ல அவர் பத்வா வாங்குறானுங்க. என்ன நீ பத்வா வாங்குற மோதியார்ட்ட? பாவம் வழி இல்லை, அவருக்கு வாய்ப்பு இல்லை, உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கூப்பிடுறார், ஹையால சலா, தொழுகைக்கு வாங்க. அவரா கூப்பிடுறாரு? யார் கூப்பிடுறா? அல்லாஹ் கூப்பிடுறான். தொழுகை யாருக்கு சொன்னோம்? அல்லாவுக்கு. பள்ளிவாசல் யாருக்கு சொன்னோம்? அல்லாவுக்கு. பின்ன இவர் எப்படி கூப்பிடுவாரு? ஹையால சலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். பாத்தீங்களா? பக்கத்தில் என்ன சொன்ன? ஹையால ஃபலா, உங்களுக்கு வெற்றி இருக்கு, ஜெயம் இருக்கு, நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நீ வந்தால். அந்த பாங்குடைய தொடர்ச்சியை பாருங்க. பாங்குக்கு பதில் சொல்லணும். எவ்வளவு பெரிய தண்டனை பார்த்தீங்கன்னா, சக்கராத்தில் ஈமான் போயிடும். பிறகு குழப்பங்கள் எப்படி வரும் உங்களுக்கு வாழ்க்கையில்? ஃபித்னா தாங்கவே முடியாது. புள்ள பேச்சு கேட்க மாட்டான், பொம்பளை புள்ள பேச்சு கேட்காது, பொஞ்சாரி பேச்சு கேட்க மாட்டா, குடும்பத்தில் சதா சண்டை சச்சரவு தான். காரணம் பாங்கு சொல்லும் போது நீ பேசுறது காரணமாக. தெரிஞ்சுக்கங்க, பிரோனி நோம்பு தெரிஞ்சு என்ன செய்ய போற? தான் நோம்பு தெரியும் உனக்கு. சஹராச்சு, இஃப்தார் ஆச்சு, முடிஞ்சு போச்சு நோம்பு. எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, கொஞ்சாரு கூட படுக்கக்கூடாது. வேற என்ன செய்ய போற நோம்புல நீ? இதுக்கு நான் பேச வேண்டியது டிவியில் உட்காந்து பேசணும் ராவா போகலாம்? நான் இதுக்காக உட்காந்து வேர்வை கொட்டலாம் பேசிட்டு இருக்கிறமா? எனக்கு உனக்கு தெரியாத விஷயமா? நீ நேத்தா முஸ்லிமான? நீ முஸ்லீம் இல்லாத எத்தனோ மகான்களை, பெரிய பெரிய சகோதரர்களுக்கு மாற்று சகோதரன் நம்மளால தெரியுது. நமக்கு முன்னால சாப்பிட மாட்டுறாங்களே, நமக்கு முன்னாடி சாயா குடிக்க மாட்டுறாங்களே, ஹோட்டலில் பார்க்க தானே செய்யும். பாய் அவர் நோம்புப்பா அப்படின்னு சொல்றாங்களே. இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், இந்த நாகரிகம், இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்பு இந்த ஊரில், இந்த நாட்டில் இருக்க தானே செய்யுது. அவங்களுக்கு தெரியுதான் செய்யுது. நீ துப்பியை போட்டு புர்கா போட்டுக்கிட்டு சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற ஜனங்க என்ன சொல்ல முடியும்? நீ ஹாய்லான்னு நினைக்கலாம். மாதவிடாய் நோம்பு இல்லை. அப்படியே இருந்தா கூட இந்த மறைச்சு குடி, அப்படி குடிச்சிடாதீங்க. 4 பேர் முஸ்லீம் பொம்பளை சர்பத்து குடிக்குது என்று சொல்லிடமானோம். உண்மையிலே நீங்க குடிக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நீங்க மறைச்சுக்கங்க. ஒரு டிப்பனில் வாங்கிட்டு ஒரு ஓரமா போய் கடிச்சு மறைச்சு குடிங்க. அல்லாஹ் மதிங்க, அல்லாவோட நோம்பை மதிங்க. தப்பா மற்றவன் இறக்கிறதுக்கு வச்சு கிடக்குங்க. பெருமானார் பேசிட்டு இருந்தாங்க தன் மனைவிமார் கூட. 2 சஹாபாக்கள் போனாங்க மக்ரிப் இஷாக்கு நேரத்தில். உடனே நபி ஓடி வந்து சொன்னாங்க, சகோதரர்களே, நான் என் மனைவி கூட பேசிட்டு இருக்கிறேன். யார சொல்ல? ஏன் சொல்றீங்க? இல்லை, நான் வேற யார்ட்டோ பேசுறதாக நீ நினைச்சுக்கிட்டா உங்க ஈமானுக்கு பெரிய முசீபத்து வந்துடும். இல்லை, இருட்டில் பேசுறேன், என்ன தெரியுது உங்களுக்கு? இருட்டில் என்னோட வெளிச்சம் நிலவு மாதிரி இருப்பேன். ஆனா என் கூட இருக்கிறவங்க யாரு? என் மனைவி தானா வேற ஆளா நீங்க நினைச்சிட்டா? அதுக்காக வந்து சொல்றேன். இதுக்கு பேர் தாங்க ஷரியத்தின் அரபியில சொல்றது. வெளிரங்கத்தில் நீ பயப்படு, அந்த மக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஓடி வந்து ரசூல்லா, தோழர்களே, நான் என் மனைவி கூட பேசுறேன்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதான் உண்மையான மார்க்கம். அதை தான் இப்போ நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்போ பன்னிவாசல் ஜும்மா தொழுகை அன்னைக்கு வரமாட்டேங்கிற அந்த ஒரு நாளைக்கு வந்தா கூட கடைசி பள்ளியில் சஃப்ல நிற்கிற, உனக்கு கேடு வராதா? உனக்கு முசீபத்து தரித்திரம் வராதா? வாங்கின கூட விட்டுடுவே, வாங்கின நகையை விட்டுடுவே, சேர்த்து வச்ச பணம் ஒரே வியாதியில் போயிடும். எப்படியாப்பட்ட வியாதியை கொண்டு வர்றான் இப்போ? பார்க்கல நீ ஹாஸ்பிட்டலில் போய் எத்தனை லட்சம் செலவு பண்ணி வீட்டில் கொண்டாந்துடுறாங்க. கொண்டு வச்சுக்கிறோம் நான் சார், எங்களால் முடியல, பணம் இல்லை சார். போங்க தர்ம ஆஸ்பத்திரி போங்க. அவர் என்ன செய்வார்? ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ செலவு பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு ப்ரைவேட்டில். வீட்டுக்கு கொண்டு போங்க, வீட்டில் கொண்டு வச்சிடுறேன், கடக்கிறாரு. அவ்வளோதான், நாட்கள் என்றார். ஐ எம் கவுண்டிங் த டேஸ். அவர் தத்துவம் பேசுகிறார். ஐ எம் கவுண்டிங் த அவர்ஸ். செய்யா, கவுண்டிங் த டே, counting the hours, counting the minutes, counting the seconds. என்னமோ சொல்லு. இப்ப தெரியுதா அந்த உயர்வு? அந்த நேரத்துக்கு காலம் புரியுதா? அந்த வயசு அல்லாஹ் கொடுத்ததுடைய உயர்வு தெரியுதா? எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. காசு பணமும் இல்லை. நீ போனா போதும். யாசின் ஓதுவான். யாசின் 2 பர்பஸ்ல ஓதலாம். ஒன்று மரணித்து வந்துடும். யா அல்லாஹ், என் தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுறார், எங்களால் பார்க்க சைக்கிள் யாசினை ஓதனா அல்லாஹ் தீங்க ரூஹை வாங்கிடுவான். அதே நேரத்தில் கஷ்டப்படுறாரு,
யாசின் ஓதுனா அந்த சக்கராத்தை அல்லாஹ் குறைச்சி ஷிஃபாவும் கொடுக்கலாம். ரெண்டுமே அவன் கையில் இருக்குது. யாசின் சூராவுடைய பெரிய உயர்வு அது. இப்படிலாம் ஒரு காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளைக்கு வந்து தொழுவுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரணும். வாரத்துக்கு ஒரு நாளாக தொழுது ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்ச பாவம் மறு வெள்ளிக்கிழமை தொழுது தான் மன்னிச்சிடலாம். ஒரு பெருநாள் செஞ்ச பாவம் பெருநாள் வரைக்கும் மறு பெருநாள் தொழுது அல்லாஹ் மன்னிச்சிடலாம். இப்படி அல்லாஹ் பல ஏற்பாடுகள் செய்திருந்த போதிலும் கூட கடைசியில் வர்ற நீ தலையில் கைக்குட்டை போட்டுக்கிற முடி வாடுறான், கிராப் வாடுறான், பைத்தியக்காரன் லூஸ். என்ன கிராப் வந்து கேன்சர் வந்தோடனே முடி கொட்டுத, பொம்பளைங்க முடியெல்லாம் போயிடுச்ச, வழுக்க மண்டையா போயிடுச்ச, அவன் எடுக்கல. அந்த ட்ரிப் உள்ள ஏத்தனம்னு முடி கிடுக்கிடுன்னு கொட்டுது. பார்க்கறதுக்கு அழகான பொம்பளை அசிங்கமா தெரியலா. நீ என்ன ஜோடிக்கிற மறைய தூட்டுதி, நீ என்ன கிராப் எடுத்து பள்ளிவாசலுக்கு போற, அந்த வியாதி வந்தோடனே மொட்டத்தில் வழுக்கத்திலேயே போயிடுவேன், அதோட மவுத்து தான். எதை ஜோடிச்சுட்டு போற? பள்ளிவாசலுக்கு அலங்காரமாக வரணும், தொப்பி போட்டுக்கோ, அழகான கைலி கொடுத்துக்கோ, ஜுப்பா போட்டுக்கோ, அத்தர் பூசிக்க, வந்து அல்லாவுடைய மஸ்ஜிது நெல்லு, சோறு மூத்துக்கு போகிற சோடிச்சுக்கிட்டு கேவலம். இப்போ அதுவும் தொலைஞ்சி. நெய் சோறு போச்சு, தேங்காய் சோறு போச்சு, வெள்ளக்கருவு போச்சு, மஞ்சள் கருவு போச்சு, பொரிச்ச மீன் போச்சு, ஸ்வீட்டு போச்சு, பிரியாணி போச்சு, எல்லாம் தொலைஞ்சி. போ அங்கேயே நீ ஜோடிச்சுட்டு போகிற. மஸ்ஜிதுக்கு வரும் அல்லாவுடைய வீட்டுக்கு ஒரு ஊர் குடி போனாக்கா அவன் வீட்டுக்கு போகிறேன். அதே அல்லாவோட வீட்டுக்கு வரும் எப்படி அலங்கோலமாக வந்துட்டு இருக்கிறீங்க. மிஸ்கின் மாதிரி அல்லாவோட வீட்டுக்கு வர்ற. அப்போ அல்லாவோட வீட்டை நீ மதிக்கல. நீ ஒன்று அந்த தெருவில் வைக்க மாட்டான், ஒன்று அந்த மஹல்லால எல்லாம் வைக்க மாட்டான். என் வீட்டை கண்ணியப்படுத்தாத நீ இந்த ஏரியாவில் இருக்காது. எப்படி பனி இஸ்ரவேல் கூட்ட மக்களுக்கு சூரத்து பக்ராவில் மண்ணு செல்வா சாப்பாடை கொடுத்த அல்லாஹ் சுகபோகமா வச்சிருக்க கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்ய ஆரம்பிச்ச உடனே அவன்கள் வாயாலே கேட்டானுங்க, யா மூசா அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், பருப்பு வேணும், அல்லாஹ் பூண்டு வேணும்னு கேட்டான். கேட்டு அவதிப்பட்டான். பிறகு அந்த சாப்பாடு வரவே இல்லை, கியாமத் நாளுக்கு வராது, நிறுத்திட்டான் அல்லாஹ். நேரம் காலம் அனுசரிச்சு என்ன சப்ஜெக்ட் போது நம்ம என்ன இருக்கிறோம், என்ன செஞ்சா எதை விட்டு நம்ம காப்பாற்றப்படலாம், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படும் போது அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி தர்றான், சந்தோஷம் தர்றான், உங்கள் தொழுகையில் நிம்மதி தர்றான், நெஞ்சு நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஹதீஸ்ல பார்த்தீங்களா, மழை கடுமையாக போகுது, நீங்கள் வீட்டில் தொழுதுக்கோங்க. கடன் கொடுத்த பள்ளியில் இருக்கலாம், தொழுவு வந்திருக்கலாம், வீட்டில் தொழுதுங்க. ஜமாத்து போய் நீ தொழுவு பண்ண கடங்காரன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொழுவு வந்திருக்கிற, உனக்கு வெக்கமா இல்லை, கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டால் மான மரியாதை போயிடும். நமக்கு வேண்டாதவன பள்ளிவாசல் தொழுவு வந்திருக்கலாம். அதனால கடனாளியாக இருந்தால் நீ பள்ளிக்கு போய் தொழுவாது, வீட்டில் தொழுதுக்க. மார்க்கம் எல்லாம் மார்க்கத்தை அலசி பாருங்க. மழை பெய்து நனைஞ்சு போய் காய்ச்சல் வந்துடாம, தும்பல் வந்து எல்லா தொழுகும் உண்ணா போயிடாம வீட்டில் இருந்துக்க. கொடை இல்லாவிட்டா, கொடை இருந்தால் கொடையில போய் தொழுதுக்க. உனக்கு எவ்வளோ சலுகை அல்லாஹ் கொடுக்குறா நீ தெரிஞ்சுக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை கடமையாக்குனது மேராஜுக்கு போயிட்டு வந்து தான். அது வரைக்கும் தொழுகையே இல்லை. பல தடவை நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் ஏன் தொழுக வேண்டும், யாரை தொழுக வேண்டும் என்ற பிரச்சனை ஒன்று தான் நபி சொன்னார்கள். 12 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து தொழுகையை கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தொழுகை வந்தது, மறு வருஷம் நோன்பு வந்துச்சு, ஒரு வருஷத்து நோன்பு இல்லை. மறு வருஷம் வந்தது ஜகாத், அது வரைக்கும் ஜகாத் இல்லை. மறு வருஷம் வந்தது ஹஜ்ஜு, அது வரைக்கும் ஹஜ்ஜு இல்லை. ஒரு வருஷம் கேப் கொடுத்து ஒவ்வொரு வணக்கத்தை நம்ம மேல கடமையாக்கினான்னு சொன்னால் செய்வன திருந்த செய், ஒழுங்கா செய் என்ற கட்டத்தில் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இல்லை, ஜமாத்துக்கு போயிட்டோம், பெண்கள் வீட்டில் உட்காந்து கேளுங்க, உங்களுக்கு ஜமாத்து பள்ளிவாசலில் கிடையாது. தெரிஞ்சு புரிஞ்சு அவங்க விட்டு போனதுலேருந்து வந்த உடனே அடுத்தடுத்து இந்த செய்தி சொன்னாங்க. இதை நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் மாப்பிள்ளிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ அவங்களுக்கு தெரிய வரும். அதனால செய்தி கிடைக்கும் போது, அந்த விஷயங்கள் வரும்போது அதுக்காக நாம அந்த இடத்துல ஒரு ரக்காத் தொழுதா போதும், ஜிஹாதில் 4 ரக்காத் தொழுவ கூடாது. அப்போ எங்கெங்க என்னென்ன கண்டிஷன், என்னென்ன நிபந்தனைகள் அல்லாஹ் ரசூல் விதிக்கிறார்கள் என்பதை பார்த்து செயல்படத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறோமே தவிர்த்து நீங்கள் அறவே தொழுக வேணான்னு எந்த முட்டாள் நானும் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, அல்லா காப்பாற்றுவா என்ன, நானும் தொழுது தான் செய்கிறேன், நானும் பள்ளியில் ஜமாத்துக்கு போக தான் செய்கிறேன்.
ஜமாத்து தொழுவு தான் செய்கிறோம். நான் பேசுகிற பையனை கேட்டுட்டு நான் ஜமாத்துக்கு போகிறது இல்லை. காரணம் நம்ம தானே பேசணும். நான் போயிடுவேன், ஜமாத்துக்கு போய் தொழுதுட்டு வருவேன். டேப் போனாலும் போயிட்டு போகுது. வந்து எனக்கே கேட்கணும், என் வீட்டில் கேட்பேன் என்ன பேசணும், அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு அந்த முறையும் சரியும் தவிர்த்து, அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தில் பரிபூர்ணமான விஷயங்களை தெரிஞ்சு நம்ம அதை அமல் செய்ய முடியும், அதாவது செயல்பட முடியும், செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜமாத்தும் அவசியம், மார்க்க ஞானமும் அவசியம் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்திக் கொள்ளுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான் பிறை